ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். நான் அர்ஜுனன் தீர்ப்பு என்ற நாவலிருந்து 6 பாகம் சொல்லியிருக்கேன். இது 7வது பாகம். அர்ஜுனன் அவனை துரத்தி கொண்டே சென்று பிடித்து அடிக்க ஆரம்பித்தான். நிறுத்துங்க சார், ஏன் என்னை அடிக்கிறீங்க என்று கேட்டான். நீ ஏண்டா என்னை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்ச? அதுக்கு தான் நான் அடித்தேன். ஆமாம், எதுக்காக நீ அவனை கொன்ன என்று அர்ஜுன் கேட்க, யாரை சார், எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் சின்ன சின்ன தப்பு தான் பண்ணுவேன், கொலையெல்லாம் பண்ண மாட்டேன், என்னை நம்புங்க சார் என்று கெஞ்சினான். நீ என்ன சொன்னாலும் என்கிட்டிருந்து தப்ப முடியாது என்று கூறி அவனை இழுத்து சென்று போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து அடித்த அடியில் உண்மையை அவன் ஒத்துக்கொண்டான். சார், எனக்கும் அவனுக்கும் ஏற்கனவே முன்விரோதம். அவனை சரியான சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மருந்து கடையில் தனியாக இருக்கிறான்னு கேள்விப்பட்டு என் ஆட்களோடு போய் அவனை வெட்டிட்டேன் என்று வாக்குமூலம் கூறினான். பிறகு அர்ஜுன் அங்கே இருந்து கிளம்பி முதியோரிடம் சென்று தன் வண்டியை எடுத்த போது நேரம் இரவு 10 மணி ஆகியிருந்தது. வண்டியை ஸ்டார்ட் செய்து திருப்பி செல்லும்போது வண்டி கண்ணாடியில் அவந்திகா ஆசிரமத்தின் உள்ளே இருந்து வெளியே வருவதை பார்த்தான். வண்டியை நிறுத்திவிட்டு அவளிடம் சென்றான். அவந்திகா, என்ன இந்த நேரத்தில் வீட்டுக்கு போகிற என்று கேட்டான் அர்ஜுன். காலையில் உங்கள் கூட வெளியில் வந்ததால் என் டியூட்டியை இன்னொரு பொண்ணை பார்த்துக்க சொல்லி இருந்தேன். அவளும் இதுதான் சான்ஸ் என்று அவளோட நைட் டியூட்டிக்கு ரொம்ப லேட்டாக வந்துட்டா. அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்றாள் அவந்திகா. சரி, இந்த நேரத்தில் எப்படி தனியாக நீ வீட்டுக்கு போவ? நானே உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன் என்று கூறினான் அர்ஜுன். இல்லை வேண்டாம் சார், இது எனக்கு பழக்கம்தான், நான் தைரியமாக வீட்டுக்கு போயிடுவேன் என்று கூறிவிட்டு அங்கே வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி அவள் இறங்க வேண்டிய இடம் சொல்லி வண்டியில் ஏறி அமர்ந்தாள். அர்ஜுனனும் சிரித்து கொண்டே அந்த ஆட்டோவை பின்தொடர்ந்து அவள் பத்திரமாக வீட்டிற்கு செல்லும் வரை பார்த்துவிட்டு தன் வீட்டிற்கு வந்தான். அன்று இரவு முழுவதும் அர்ஜுனனுக்கு உறக்கமே வரவில்லை. அவந்திகாவையே நினைத்து கொண்டிருந்தான். அம்மா சொல்கிற மாதிரி நல்ல பொண்ணாதான் தெரிகிறாள் என்று தனக்குத்தானே சிரித்து கொண்டான் அர்ஜுன். மறுநாள் காலை லேட்டாக எழுந்தவுடனே வெளியே அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுவதை பார்த்தான். ரூமை விட்டு வெளியே வந்து, அடாடாடா, 2 பேரும் காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா, சரியான இம்சையாக போச்சு. அம்மா, எனக்கு முதல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி கொடு, அப்புறம் உன் புருஷங்கிட்ட நீ நிதானமாக சண்டை போடு, ஏற்கனவே எனக்கு தலை வேற வலிக்குது என்றான் அர்ஜுன். அர்ஜுன், நான் சண்டை போடுறது மட்டும்தான் உனக்கு தெரியுது, ஆனால் உன் அம்மா என்ன பண்ணுறான்னு தெரியுமா என்று கோபாலகிருஷ்ணன் கூறினார். அப்படி என்ன பண்ணுறாங்க? சொன்னால தானே தெரியும்ப்பா என்றான் அர்ஜுன். இதை பாருடா என்று சில புடவைகளை காட்டினார் கோபாலகிருஷ்ணன். என்னப்பா நீங்கள், அம்மா ஆசைப்பட்டு புடவை எடுத்திருக்காங்க, இதுக்கு போய் யாராவது சண்டை போடுவாங்களா என்று கேட்டான். அப்படி கேளுடா, இவருக்கு இதே வேலையாக போச்சு என்று அவனிடம் காப்பியை தந்தாள் யசோதா. இருடி, இன்னைக்கு உன்னை கையும் களவுமா நான் பிடிக்கிறேன் என்று கூறி அர்ஜுன், இங்கே பாருடா என்று இன்னொரு பக்கம் அதே மாதிரி புடவைகளை காட்டினார். பிறகு ஒரே டிசைனில் சில நகைகளை காட்டினார். அதையெல்லாம் பார்த்த அர்ஜுன், என்னம்மா எல்லாம் 2 வாங்கியிருக்க? பாவம் அப்பா, ஆசைப்பட்டு கேட்டால் கூட அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை கூட நீ எடுக்க விட மாட்டேன். இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீ இந்த புடவைகளையும் அந்த நகைகளையும் போட்ட மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இல்லையே,
அப்புறம் எதுக்கு ரெண்டு ரெண்டாக வாங்கியிருக்கீங்க என்று அர்ஜுனனும் பதிலுக்கு அவன் அம்மாவிடம் சண்டை போட்டான். இருடா, நீயும் அப்பா மாதிரியே குதிக்காதே. ஒன்று எனக்கு, இன்னொன்று என் மருமகளுக்கு. அதான்டா, உனக்கு பொண்டாட்டியாக வரப்போகிறவளுக்கு வாங்கியிருக்கேன். நாளைக்கு நாங்கள் 2 பேரும் வெளியே போனால் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்கணும். அதுக்கு தான் ஆசைப்பட்டு வாங்கி வைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது என்று கோவப்பட்டாள் யசோதா. ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப 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 நல்லா இருக்கு. இன்னும் சாமியே வீட்டுக்கு வரல, அதுக்குள்ளே நீ பலகாரத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ட. பார்த்துமா, சீக்கிரம் ஏதாவது முடிவு பண்ணு, கெட்டுட போகுது என்று கூறிவிட்டு பாத்ரூமுக்குள் போனான் அர்ஜுன். ஏய், அவன் சொன்ன அர்த்தம் உனக்கு புரியுதாடி? இதுக்கு மேலே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல, அப்புறம் நீ தான் இந்த புடவைங்களுக்கும் நகைங்களுக்கும் எல்லாத்துக்கும் தனியாக பூஜை போட்டுக்கிட்டு இருக்கணும் என்று கோபாலகிருஷ்ணன் கூறி ரூமுக்குள் சென்றார். சிறிது நேரத்தில் வீட்டை விட்டு அர்ஜுன் வெளியே வந்தான். வரும்போது போன் ஒலிக்க எடுத்து பேசினான். அப்படியா, எங்கே? சரி சரி, நான் இப்போவே கிளம்பி வரேன் என்று கூறிவிட்டு அந்த போனில் சொன்ன இடத்திற்கு சென்றான். அதற்கு முன்னாடியே அங்கு வந்திருந்த சுபாஷ் அங்கு இருந்தவர்களிடம் ஏதோ விசாரணை செய்து கொண்டிருக்க, அங்கே இறந்து கிடந்தவனின் உடலில் இருந்த வெள்ளை துணியில் டி என்ற எழுத்து எழுதப்பட்டு இருந்தது. அதனை பத்திரமாக எடுத்துக்கொண்ட அர்ஜுன் சிறிது நேரம் அவனை பார்த்துவிட்டு பிறகு அந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பி வைத்தான். என்ன இது, நான் நினச்ச மாதிரியே தொடர் கொலைகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏஎன் என்று 2 தடவை எழுதியிருந்தது, இப்போது டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம், ஒன்றுமே புரியலையே என்று தீவிரமாக யோசிக்க தொடங்கினான் அர்ஜுன். கமிஷனர் முன்பு அமர்ந்திருந்தார்கள் அர்ஜுன் மற்றும் சுபாஷ். அப்போது கமிஷனர் அறிவானந்தம் அர்ஜுனனை பார்த்து, கொலைக்கான மோட்டிவ் ஏதாவது தெரிந்ததா என்று கேட்டார். இல்லை சார், நானும் விசாரித்து கொண்டு தான் இருக்கிறேன், எந்த தகவலும் சரியாக கூட கிடைக்கவில்லை என்றான் அர்ஜுன். என்ன அர்ஜுன், உனக்கு என்னாச்சு? ஏன் இந்த கேஸில் மட்டும் இப்படி நீ பொறுப்பே இல்லாமல் இருக்க என்று கோபப்பட்டார் கமிஷனர். அர்ஜுன் எதுவும் பேசவில்லை, அமைதியாகத்தான் இருந்தான். அர்ஜுனுக்கு அவன் மீதே அவனுக்கே கோபம் வந்தது. இதை பாரு அர்ஜுன், எனக்கு உன் மேலே இன்னமும் நம்பிக்கை இருக்குது, உன்னால் கண்டிப்பாக முடியும். சரி, நீ போ என்று அர்ஜுனனை அனுப்பி வைத்துவிட்டு சுபாஷிடம் திரும்பி, நீ ஏதோ என்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னல, என்ன சொல்ல போகிற? அர்ஜுனனை மட்டும் நம்பாதீங்க சார், அவன் விளையாட்டுத்தனமாக இருக்கிறான், பொண்ணுங்களை சைட் அடிக்க வேலையாக இருக்கிறான். என்னை நம்பி இந்த கேஸை கொடுங்க தானே சொல்ல போகிறேன் என்று கோபமாக கேட்டார் சுபாஷிடம் கமிஷனர் அறிவானந்தம். இல்லை சார், நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அர்ஜுன் என்னத்தான் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் கேஸ் விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக தான் நடந்து கொள்கிறான். ஆனால் நான் சொல்ல வந்ததே வேறு சார் என்றார் சுபாஷ். என்ன சொல்லு என்றார் கமிஷனர். சார், இது உங்கள் பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படியா, சரி சொல்லு என்றார் கமிஷனர். சார், நீங்கள் உங்கள் பொண்ணு அனுராதாவுக்கு அர்ஜுனனை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனால் அர்ஜுனோட அம்மா அதுக்கு சம்மதம் தெரிவிக்கலை. ஏன்னா அனுராதாவுக்கு சின்னதாக வலிப்பு நோய் இருக்குன்னு இந்த கல்யாணத்துக்கு அவங்க மறுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் அர்ஜுன் உங்கள் பொண்ணை ஏற்றுப்பான்னு நினச்சி அமைதியாயிட்டீங்க. ஆனால் இப்போ அர்ஜுன் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறான்னு எனக்கு தோணுது என்று சுபாஷ் சொன்னதும், என்ன
நீ உண்மையை தான் சொல்கிறியா? இல்லை இல்லை இல்லை, அர்ஜுன் எப்பவும் போல் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்து சைட் அடிப்பான். நீ தான் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது என்று பதட்டப்பட்டார் கமிஷனர் அறிவானந்தம். இல்லை சார், நான் அவன் கூடவே இருக்கிறேன். அவன் மற்ற பொண்ணுங்களை பார்த்ததுக்கும் இப்போ கடைசியாக ஒரு பொண்ணை பார்த்ததுக்கும் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. கடைசியாக பார்த்த பொண்ணுக்கு அவன் ரொம்ப வித்தியாசமாக அந்த பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிறான். ஏதோ என் மனசில் பட்டதை சொன்னேன், அப்புறம் உங்கள் இஷ்டம் என்று கூறிவிட்டு வெளியே சென்றார் சுபாஷ். கமிஷனரும், இல்லை, அர்ஜுன் அப்படி யாரையும் விரும்பக்கூடாது. அதுக்குள்ளே நான் அர்ஜுன்கிட்ட என் பொண்ணு அனுராதாவை பற்றி பேசியே ஆகணும் என்று முடிவெடுத்தார் கமிஷனர் அறிவானந்தம். இத்துடன் என்னுடைய அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற 7வது பாகத்தை முடித்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை இது சுரு ராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.